பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கனவாய் ஓடி மறைஞ்ச வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கனவாய் ஓடி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது ஓ உள்ள திக்கு திக்கு திக்குங்குது ஓ நெஞ்சு ஜல்லி ஜல்லி ஜல்லுங்குது ஓ சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே பதில் கேளு அடி கண்ணம்மா நல்ல நாள் கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா ஆள போல் வேலை போல் ஆளும் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே காற்றினில் சாரல் போ
பாடுவேன், பாடலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இன்றைக்கு ரோஹினியோட சேர்ந்து ஒரு ஷோ வந்து கோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அவங்கள அப்படியே நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ரோஹினி. வணக்கம் அன்ராஜ். வணக்கம் உறவுகளே, நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் சந்தோஷமா நானும் அனுராஜும் நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். கண்டிப்பா ரோஹினி. அதே சமயம் இந்த நிகழ்ச்சி அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது எங்களுடைய டான் டிவியினுடைய தொடர் நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றின ஒரு விரிவான விளக்கம் இருக்கும். அதாவது ஈழத்தில் இருக்கக்கூடிய இசை கலைஞர்களுக்கு ஒரு தளமாகத்தான் இந்த கச்சேரி ஆரம்பம் இருந்து வருகின்றது இல்லையா ரோஹினி? நிச்சயமாக அனுராஜ். இசை கலைஞர்கள் அதிலும் குறிப்பாக வந்து பாடகர்களாக இருக்கட்டும் சரி, அதே நேரத்தில் வந்து நம்ம இசை வாத்திய கலைஞர்களாக இருக்கட்டும் சரி, இசை கலைஞர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு தளத்தை தான் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியும் வந்து உங்களுக்காகவே வாரம் தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையில வந்து நாங்களும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்திலும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூப்பரான ஒரு பேண்டோட தான் வந்து நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம். அப்படி எங்களுடைய அந்த கலைஞர்களையும் இருக்க அறிமுகப்படுத்தி வைக்கலாம் நினைக்கிறேன் அனுராஜ். வந்து யாருன்னு பார்த்தோம்னால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட். இவங்க தான் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்றைய தினத்தில் வந்து அப்படியே இந்த என்ன சொல்றது சவுண்ட் எல்லாமே உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறாங்க. அதோட வந்து இந்த வாத்திய கலைஞர்களையும் வந்து நாங்கள் தனித்தனியாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து கீபோர்டோட வந்து யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னால் ஆண்டன் அவர் வந்திருக்கிறார். அதனை தொடர்ந்து பேஸ் கிட்டாருக்கு வந்து ஜீவா இன்றைய நாளில் உங்களுக்காக கலந்து கொண்டிருக்கின்றார். தபேலா வந்து கபிலன், அதனை தொடர்ந்து ட்ரம்ஸ் வந்து வளமை போல சுபேதன், அதனை தொடர்ந்து மற்றும் பல இசை கலைஞர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் உங்களுக்காக வந்து இந்த இசை கோர்வைகளை உங்களுக்காக தரப்போறார்கள். தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் அனுராஜ். வந்து பாடகர்கள் நிச்சயமாக வந்து தனியமே வந்து இசை கலைஞர்கள் இந்த கோர்வைகளை தருகின்ற கலைஞர்கள் மட்டும் இருந்தா வந்து போதாது நினைக்கின்றனர். பாடகர்களும் இருந்தா தான் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முழுமையான நிகழ்ச்சியா இருக்கும். அந்த வகையில வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு தொடர்ந்து வந்து யாரோட பயணிக்க போறீர்கள், இந்த பாடகர்களோட பயணிக்க போறீர்கள்னு பார்த்தோமானால் அகிலன், திலீப், தசாங்கன், டெஃப்ரினா, கேதுஷியா, அமுதினி, மற்றது வந்து கேதாலியா, இவங்க இவ்வளவு பேர் தான் வந்து தொடர்ச்சியாக ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாடல்களை உங்களுக்காக உங்களை மகிழ்விக்கிறதுக்காக வந்து தரப்போறார். கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப தேர்வுகளில் இருக்கக்கூடிய பாடல்களும் அதே சமயத்தில் ரீசெண்டாக உங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடல்களும் தான் எங்களோட நிகழ்ச்சியில உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். அது மாத்திரமல்லாது இந்த காலத்து பாடல்கள் மாத்திரமல்லாது பழைய கால பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இசை கோர்வையை இன்றைக்கு வந்து உங்களுக்காக நாங்க தரதுக்கு ரெடியா இருக்கோம் இல்லையா ரோஹினி? நிச்சயமாக. நீங்க யோசிப்பீங்க, பாடல்களை பார்த்த உடனே கொஞ்சம் பேர் யோசிப்பீங்க என்னடா எல்லாமே வந்து 90ஸ்ல வந்த பாடல்களா தந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, 90s பாடல்களும் இருக்கு, புதிய பாடல்களும் இருக்கு. அதே நேரம் அனுராஜ் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வந்த பாடல்களுமே வந்து நம்ம நிகழ்ச்சி அதை ரசிக்கிறதுக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருப்பார்கள். அவர்களுக்காக கண்டிப்பாக
நிகழ்ச்சிக்காக நாங்க கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்துட்டு தான் இருப்போம் இல்லையா? சரி அனுராஜ், வந்து நாங்களே நிறைய பேசிக்கொண்டு போறோம்னு நினைக்கிறோம். அப்படி பேசிட்டு போனா வந்து பாக்குற பார்வையாளர்கள் வந்து என்ன நினைப்பார்களோ வந்து எனக்கு தெரியல. சரி, நாங்கள் அப்படியே தொடர்ச்சியா வந்து முதலாவது பாடலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் அனுராஜ். எஸ், முதலாவது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வா வெண்ணிலா உன்னை தானே என்ற பாடலை 1986ஆம் ஆண்டு நம்மளுடைய மோகன் மற்றும் அமலா ராதாவினுடைய நடிப்பில் வெளிவந்த மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வரப்போது இல்லையா ரோஹிணி? நிச்சயமாக அனுராஜ், வந்து ஒரு திரைப்படம் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. திரைப்படம் என்று பார்த்தோமானால் இவ்வளவு காலத்திலேயும் வந்து எனக்கு தெரிந்து இவ்வளவு காலத்திலும் ஏதாவது ஒரு காரணத்தை தாண்டி அதற்கு அப்பாற்பட்ட அவ்வளவு திரைப்படங்களிலுமே வந்து ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு எடிட்டர், ஒரு இசையமைப்பாளர், பாடகர்கள் வந்து பல பாடகர்கள் இருப்பார்களை தவிர்த்து அந்த பெரிய பெரிய போர்ஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாருமே வந்து ஒரு ஆக்கள் தான் வந்து இருப்பினம். ஆனால் இந்த திரைப்படம், இந்த மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்துக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோமான வந்து 2 இசையமைப்பாளர்கள் இணைந்து இளையராஜா மற்றும் MS விஸ்வநாதன், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வந்து இசை உலகை கட்டி ஆழ்ந்த MSV, அதாவது MS விஸ்வநாதன் ஐயாவும் இசைஞானி இளையராஜாவும் இணைந்து தான் வந்து இந்த திரைப்படத்துக்கான பாடல்கள் அத்தனையுமே வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதுல நாங்கள் உங்களுக்கு இன்றைய தினத்துல தரப்போற அந்த பாடல் என்னன்னு பார்த்தோமானால் வா வெண்ணிலாவை உன்னை தானே என்ற பாடல் தான் வரப்போகுது. அதுல வந்து யாரு நடிச்சிட்டு இருக்கிறாங்க அனுராஜ்? அதை நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒருக்கா நான் அதை சொல்றேன். அதாவது மோகன், ராதா மற்றும் அமலா நடிச்சிருப்பாங்க. ஸோ அமலா வந்து ஸ்டார்டிங்லேயே இறந்துடுவாங்க இல்லையா அந்த திரைப்படத்துல. அதுக்கப்புறம் ராதாவோட தான் அந்த படம் அப்படியே பயணிக்குது. ஸோ அந்த பாடலை தான் இப்போ நிகழ்ச்சியில நாங்க முதலாவது. அதோட இன்னும் ஒரு விஷயம் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு உபகரணம் வந்து கட்டாயம் தேவை. என்னென்னு சொல்ல, தொகுப்பாளர்கள் பிரசன்னர்ன்றதுக்காண்டி வந்து எங்களுக்கு இது தேவை. பட் அந்த திரைப்படத்துக்கு பிறகுமே வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த, அதாவது திரைப்படத்துல நாயகனாக நடித்த மோகன் அவர்களுக்கு வந்து அந்த திரைப்படத்திற்கு பின்னர் தான் வந்து அவர் அதிக அளவில் வந்து மைக் மோகன் என்ற ஒரு பெயரிலும் கூட அழைக்கப்பட்டு அதாலதான் அவர் அடையாளமும் காணப்பட்டு இன்று வரை வருகிறார் இல்லையா? சரி, அப்படியே நாங்களும் நிறைய விஷயம் கதைச்சிட்டோம். இப்போ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில இருந்து அந்த பாடலை எங்கட நாட்டு இசைக்கலைஞர்கள் அவர்களுடைய குரலில் அதே நேரம் அவர்களுடைய அந்த இசை கோர்வையில் உங்களுக்காக தரப்போறார்கள், பார்க்கலாம். ஆ
மீண்டுமாக நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில ரொம்பவுமே அருமையான ஒரு பாடலை தான் பார்த்துட்டு வந்திருப்போம் இல்லையா ரோஹிணி? நிச்சயமாக அனுராஜ், இதே மாதிரிக்கு நிறைய பாடல்கள் உங்களுக்காக நாங்க தரப்போறோம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தொடர்ந்து மகிட நிகழ்ச்சியோட இணைந்து கொள்ள போறீங்க. ஸ்பெஷலா இன்றைய தினத்துல வந்து நானும் அனுராஜும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அதுவே ஒரு ஸ்பெஷல் தானே? கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறமா பேர் பண்ணி செய்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நிகழ்ச்சியில எங்கட கதையை நாங்க அதுக்கு முன்னராக வந்து நாங்க உங்களுக்கு வந்து பாடல் தரப்போறோம். என்ன பாடல் என்று பார்த்தோமானால், ஆரம்ப பாடல் வந்து ஒரு பாடல் கொடுத்திருந்தோம். இப்ப நம்ம சூப்பர் ஸ்டாரோட பாடல் ஒன்று வரப்போகுது. சூப்பர் ஸ்டார் மற்றும் மீனா நடிச்ச சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பெயரை வேண்டி கொடுத்த ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. கெஸ் பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி தெரியல. பிகாஸ் வந்து நிறைய திரைப்படம் அவருக்கு பெயர் வேண்டி கொடுத்த திரைப்படம். அதில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் எஜமான் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இருந்தால் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. என்ன பாடல் என்று பார்த்தோமானால் வந்து நான் எல்லாம் பாட மாட்டேன், அவங்க சகிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நம் நாட்டு இசைக்கலைஞர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அழைச்சிட்டு வந்திருக்கோம். குரல் வேற உங்களுக்கு ஒத்துழைக்குது இல்லைன்னு நினைக்கிறேன். கதை சோக கதையெல்லாம் ஓர வச்சுக்கோ ரோஹிணி. அந்த வகையில் ஆலப்போல் வேலை போல் என்ற பாடலை தான் நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக தரதுக்கு ரெடியா இருக்கிறோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மீனாவை பற்றி சொல்லணும் அப்படி என்றால், அவங்க வந்து ரஜினிகாந்தோட சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினா பேர் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? இப்போ ரீசெண்டா அண்ணாத்த திரைப்படத்திலேயே பல வருடங்களுக்கு பிறகு வந்து அண்ணாத்த திரைப்படத்திலேயும் வந்து அவரோட, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரோட வந்து இணைந்து நடித்திருந்தாங்க. அது வேணும் ரோஹிணி. அதுதான் அதாவது குழந்தை நட்சத்திரமாக இருந்து அதன் பின்னர் வந்து ஹீரோயினா பேர் பண்ணி அதன் பிறகு இப்பவுமே தொடர்ந்து நடிக்கிறதுன்றது மீனா அவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சான்ஸ் தான் இதை சொல்லணும். சரி, அப்படி நாங்க படத்தை விட்டுட்டு பாடலுக்கு வந்தோம்னா, யார் இந்த பாடலுக்கு வந்து இசையமைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். இளையராஜா, இசைஞானி இளையராஜா தான். அது குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இசைத்துறை உலகை வந்து கட்டி ஆண்டு கொண்டிருந்தவர் வந்து நம்ம இசைஞானி. இன்றைக்கும் கூட அவர் கட்டி ஆண்டுட்டு தான் இருக்கிறார். அது ஒரு பக்கம். அதே சமயம் இந்த பாடலை யார் யார் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ்பிபி மற்றும் KS சித்ரா இவங்களுமே ஒரு ஃபேமஸான சிங்கர்ஸ் தான் இல்லையா ரோஹிணி? அதுல என்ன டவுட் விளங்கல. ஃபேமஸான சிங்கர் இல்ல, நீங்க இளையராஜாவை பத்தி எல்லாம் நீங்க எடுத்து விட்டுட்டு நம்ம சித்ரா, அதாவது சித்ரா அம்மாவும் சித்ரா அம்மாவையும் அதே சமயம் SBBயையும் நீங்க புகழாட்டிக்கு அது இந்த இடத்துல வந்து பெரும் குறையா இருக்கும். கட்டாயம் அது நாங்க புகழ்றது வந்து அவ்வளவு பெரிய மாமனிதர் அவரும். சித்ராமாவும் SBBயும் சேர்ந்து பாடின பல பாடல்கள் வந்து இன்று வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய்க்கல, வந்து பஸ்ல போய்க்கலையோ அல்லது நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கலையோ கூட அந்த பாடல்கள் எல்லாமே இன்று வரைக்கும் உங்களுடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, நிறைய கதைச்சிட்டோம். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காகவே வந்து பாடலும் தயாரா இருக்கு, பார்க்கலாம். போல் வேல போல் ஆலம் விழுது போல் அவன் நெஞ்சில் நான் இருப்பேனே.
சொல்லு சொல்லத நானும் கேட்கிறேன் சொன்னவே அங்க போய் போயிடு அஞ்சால மாலை போடுற அன்னத்தின் காதில ஓதிடு மாமனப்பட்டா மாச கணக்குல பாடா படுத்ததென்னையே புது பூவா வெடிச்ச பெண்ணையே ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேன் நாலு போல் ரெண்டு போல் நாலும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே வேலங்குச்சி நான் வளைச்சு வில்லு வண்டி செஞ்சு தரேன் வண்டியில வண்டி வந்தா வளைச்சு கட்டி கொஞ்சம் வரேன் ஆலங்குச்சி நான் வளைச்சு பல்ல பொண்ணு செஞ்சு தரேன் பல்லக்குல மாமன் வந்தா பகல் முடிஞ்சு கொஞ்சம் வரேன் வட்டமாய் காயும் வெள்ளிலா கொல்லுதே கொல்லுதே ராத்திரே கட்டிலில் போடும் பாயம் தான் குத்துதே குத்தோசை மாதிரி ஊரும் ஓரங்கட்டும் ஓசை அடங்கட்டும் காத்தா பறந்து வருவேன் புது பாட்டா படிச்சு தருவேன் ஆல போல் வேல போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே நாலு போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே பதில் கேளு அடி கண்ணம்மா நல்ல நாளும் கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே நாலு போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய நாட்டு இசைக்கலைஞர்கள் உங்களுக்காகவே நல்ல நல்ல பாடல்களை தொடர்ந்தும் தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அப்படியே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ஒரு நல்ல பாடல் வரப்போகுது. என்ன பாடல் என்று பார்த்தோமானால் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டால் அனுராஜ் வந்து ஒவ்வொரு திரைப்படமே வந்து ஒவ்வொரு கதையை பேஸ் பண்ணி வந்து கொண்டிருக்கும். அதாவது காதலை மையப்படுத்திய திரைப்படமாக இருக்கலாம், அல்லது போனால் ஒரு சண்டையை மையப்படுத்தியதானது, பழிவாங்கும் உணர்வை மையப்படுத்திய, இவ்வாறாக வந்து நிறைய விஷயங்களை மையப்படுத்தியதான திரைப்படங்கள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் கலையை மையப்படுத்தி வெளிவந்த திரைப்படம் தான் வந்து சங்கமம் திரைப்படம். நிச்சயமாக அந்த திரைப்படத்துக்குமே வந்து யார் இசையமைத்திருக்கிறாருன்னு பார்த்தோமானால், இசைன்னு சொன்னாலே வந்து இசை புயல் இல்லாம வந்து அந்த திரைப்படத்துக்கு முழுமையாகுமான்னு சொன்னா தெரியாது. அந்த வகையில வந்து இந்த திரைப்படத்துக்கான இசையமைப்பை செய்திருக்கிற இசைப்புயல் A.R. ரஹ்மான் அவர் தான் வந்து இசையமைப்பை செய்திருக்கிறார். சரி, யாரு பாடியிருக்கிறாருன்னு பார்த்தோமானால் சங்கர் மகாதேவன் சார் அவர் தான் வந்து பாடியிருக்கிறார். அவருடைய குரலிலுமே வந்து எல்லா விதமான பாடல்களையுமே கேட்கலாம். குத்து பாடல்களும் நல்லா இருக்கும் அவருடைய குரலில், அதே நேரம் வந்து மெலடி பாடல்கள், காதல் பாடல்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா வந்து இது ஒரு செமி ஃபோக்குன்னு சொல்லலாம். இந்த பாடல் என்ன பாடல் திரைப்படம் சொல்லிட்டோம், விஷயத்த சொல்லிட்டோம், சொல்லி நம்ம நேர்களை சந்தோஷப்படுத்த வைக்கிறதுக்காக தான் அதை சஸ்பென்ஸா வச்சிருந்தோம். ஸோ அந்த பாடலை சொல்லிடலாம்.
போயிடலாமா இப்ப நிச்சயமா சொல்லுங்க நடராஜ், நீங்க சொல்லுங்க, நீங்க பாடி காட்டுங்க என்ன நல்லா இருக்கும். அகரிங் பண்றதே பெரிய விஷயம். இந்த குரலோட நீ பாட வேற சொல்ற, நம்ம மக்கள் பார்ப்பாங்களா? சரி சரி ஓகே. வராக நதிக்கரையோரம் இந்த பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்ததாக உங்களுக்காக வரப்போகுது இல்லையா? அந்த பீட் எல்லாமே நல்லா இருக்கும் நடராஜ். எனக்கு இந்த வாயில அந்த பீட் எல்லாம் எனக்கு வேற இது. பட் நம்ம நீங்க ட்ரை பண்ணிடாங்க, நீங்க தயவு செய்து பாடலுக்கே ஸ்ட்ரைட்டா போயிடலாம். ஓகே சரி, இப்போ உங்களுக்காக வர்றது பாருங்க. ஓ கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள நிற்கும். வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனவாய் ஓடி மறைஞ்ச. வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனவாய் ஓடி மறைஞ்ச. கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது ஓ, உள்ள திக்கு திக்கு திக்குங்குது ஓ, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது ஓ, சொல்லு 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 சொல்லுங்குது. வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன். பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கொடு, மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு, மயக்கத்துக்கு மருந்தொன்னு கொடு கொடு. ஓ காவேரி கரையில் மரமாயிருந்தான் வேருக்கு யோகமடி, என் கையிரண்டும் தாவணியானால் காதல் பழுக்குமடி. கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது ஓ, உள்ள திக்கு திக்கு திக்குங்குது ஓ, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது ஓ, சொல்லு 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 சொல்லுங்குது. வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனவாய் ஓடி மறைஞ்ச. கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். நீ என்ன கடந்து போகையிலே ஓ,
நிழல பிடிச்சுக்கிட்ட நீ என்ன கடந்து போகையில நிழல பிடிச்சுக்கிட்ட நிழலுக்குள்ள குடியிருக்க உடம்பு விட்டு உசுர் மட்டும் தள்ளி நிற்க கிழிஞ்ச நெஞ்ச எதை கொண்டு நான் தைக்க ஒற்றை வெளி பார்வை ஊடுருவல் பார்த்து தாப்பா தெரிச்சிடுச்சு தாப்பா தெரிச்சிடுச்சு கண்ண தக்கு தக்கு தக்குங்குது உள்ள திக்கு திக்கு திக்குங்குது நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கனவாய் ஓடி மறைஞ்ச வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கனவாய் ஓடி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்தும் காணாத உருவம் கண்ணுக்குள்ள ஏனிக்கும் கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உறுத்தும் காணாத உருவம் கண்ணுக்குள்ள ஏனிக்கும் தன்ன தன்ன நன தன்ன தன்ன நன தன்ன தன்ன நன தன்ன தன்ன நன நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சியில் ஈழத்து கலைஞர்களினுடைய இசைக்கோர்வையில் பல பாடல்கள் அசல் மாறாத உங்கள் வண்ணம் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக, அதாவது இவ்வளவு நேரமே காதல் பாடல் பார்த்தாச்சு, சாட் சாங் பார்த்தாச்சு, அதே சமயம் ஒரு ஃபேமிலி சாங் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் என்றதுக்காகத்தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் என்ற பாடல். குரல்ல கேட்கவே என்னால முடியல. ஓகே ரோஹிணி, அதெல்லாம் நான் பாடலை, நான் அந்த பாடலை எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். ஓகே, நீங்க அதோட டீடைல்ஸ் சொல்லுங்க. கட்டாயம் இந்த திரைப்படமும் நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இசை உலகி ஆண்ட ஒரு இசையமைப்பாளர் தான் எஸ்.ஏ. ராஜ்குமார். அவருடைய இசையமைப்பில் தான் இந்த திரைப்படமே வெளியாக இருந்தது. இந்த பாடலுக்கான இசையம் கொடுத்திருக்கிறார் நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார். இசையமைப்பு கொடுத்தது உன்னிகிருஷ்ணன் ராஜ். அதாவது இசையமைப்பாளர் தான் எஸ்.ஏ. ராஜ்குமார். இசை பாடலுக்கான அதாவது குரல் கொடுத்தது நம்ம உன்னிகிருஷ்ணன் அவர். விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய நடிப்பில் வெளியாகின அந்த திரைப்படம் ஒரு நீங்க சொன்னது போல ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் பாடல்கள், குடும்ப பாடல்னு கூட இந்த பாடலையும் சொல்லலாம். சரி, அந்த பாடலை இப்ப நம்ம நாட்டு இசைக்கலைஞர்கள் உங்களுக்காகவே தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பாடலையும் பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொள்ளலாம். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும் காற்றினில் சாரல் போல பாடுவேன் பாடலை பாடி பாடி வாழ்த்துவேன் நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும்
காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும், பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். தென்பொதிகை சந்தன காற்று உன் வாசல் வந்திட வேண்டும், ஆகாய கங்கைகள் வந்து உன் நெஞ்சில் பொங்கிட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே, கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமடை தூவும், காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் நின்றுட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரமே எங்களுடைய ஈழத்து இசைக்கலைஞர்கள் அசல் மாறாத பாடல்கள் அனைத்தையுமே ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்திருந்தாங்க இல்லையா ரோஹிணி? நிச்சயமாக எங்களுடைய நாட்டு இசைக்கலைஞருக்கான சிறந்த ஒரு தளம் தான் வந்து இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. அதை போலவே வந்து அவர்களும் இன்றைய நாளிலும் வந்து பல பாடல்கள் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னது போல புதிய பாடல்கள், இடைக்காலத்து பாடல்கள், மற்றது பழைய பாடல்கள், இவ்வாறாக வந்து பல பாடல்களை இப்படி உங்களுக்காக தந்திருப்பார்கள். நீங்களும் பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சந்தோஷத்தோட வந்து நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வதற்கான நேரமே நெருங்கி விட்டது அனுராஜ். அதற்கு முன்னராக மீண்டும் ஒரு முறை வந்து எங்களுடைய கலைஞர்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற ஒரு நேரம் கூட நெருங்கிச்சு. இன்றைய நாள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு வந்து இசை கோர்வையை வந்து வழங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் இசைக்குழுவினர். அவர்களுக்குமே வந்து நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோட வந்து அந்த இசை கலைஞர்களையும் ஒரு ஞாபகப்படுத்துகின்றேன். கீபோர்ட் அண்டன், பேஸ் கிட்டார் ஜீவா, தபேலா கபிலன், ட்ரம் சுபேதன், இவங்க தான் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து இந்த இசை கோர்வைகளை வழங்கியிருந்தார்கள். அதற்கான அந்த ஒலியமைப்பு செய்து கொடுத்திருக்கிறாங்க பவன் அவர்கள் தான். இவர்களுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அதே நேரம் வந்து பாடகர்களையுமே வந்து நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இசை கலைஞர்கள் மட்டும் இருந்தா வந்து தெரியாததான் ரஜன், பாடகர்களும் இருந்தா தான் எங்களை தெரிந்து கொள்ளும். அந்த வகையில் பாடல்கள் வந்து அகிலன், திலீப், தசங்கன், டெஃப்ரினா, கேதிஷ்னியா, அமுதினி, கேதாலியா இவர்கள் எல்லாருமே வந்து சிறப்பான முறையிலே இன்றைய தினத்தில் பாடி இருந்தாங்க. அதாவது வந்து திரைப்படங்கள்ல எந்த மாதிரி பாடல்கள் இருந்திருக்குமோ அதே மாதிரியே இந்த நிகழ்ச்சியிலுமே பாடல்கள் இருந்திருக்கு இல்லையா ரோஹிணி? நிச்சயமாக அவர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அப்படி இதோட முடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. நாளிலும் வந்து அப்படியே என்னோட சேர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினதுமைக்கு வந்து அனுராஜ் உங்களுக்கும் நன்றிகள். அனுராஜ் உங்களுக்குமே ரொம்ப நன்றிகள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அனுராஜ் மற்றும் ரோஹிணி. நன்றி நேயர்களே.